ஆஞ்சநேயரே போற்றி போற்றி, ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பதோ அதற்கு மாறாக வேறொன்று. என்ன செய்வது என்று தெரியாமல் இக்கணம் வரை தவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ இந்த விஷயம் எப்படியாவது முடிந்துவிடும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் காலதாமதமாகி இதுவரை இழுத்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுதான் இதற்கு விடிவு காலம் வரும் என்று ஒவ்வொரு நாளும் நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். நீ அனைவரின் மீதும் அதிக அளவிற்கு அன்பை வைத்துள்ளாய். ஆனால் அவர்களோ சில சமயம் உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்து விடுகிறார்கள். இறைவனை அதிக அளவிற்கு நேசிக்கின்றாய், விரதம் இருக்கின்றாய், ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டில் மூழ்கி கிடக்கின்றாய். இருந்தும் உன்னுடைய கஷ்டங்கள் இன்று வரைக்கும் குறைந்தபாடில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் உன்னுடைய கைகளில் இல்லை என் தங்கமே. அதை ஏற்கனவே தீர்மானித்துதான் அவ்வாறு நடக்க செய்திருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வை என் தங்கமே. உன்னுடைய வழி கண்டு நான் ரசிப்பேனா சொல்? உனது கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா என் தங்கமே? எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் இயன்றதை செய்து விட்டேன். என் கண்களை பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. இதற்கு மேல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று நீ உரிமையோடு சொல்லும் பொழுதுதான் என்னை எப்பொழுது மேலோங்க செய்கிறது என் தங்கமே. ஓடுகின்ற ஆறுக்கும் வளைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றது. நிறங்களில் வேறுபாடு, தண்ணீர் தன்மைகளில் வேறுபாடு. அப்படி இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிலைக்கும் உன் காலத்திற்கு ஏற்றவாறும் ஒவ்வொன்றும் மாறுபடும். ஒன்றே என்று பார்க்கும் கண்ணும், பொறுமை, நம்பிக்கை என இரண்டு கைகளும், எல்லாம் நன்மைக்கே என்று பார்க்கும் மனமும், இன்பமும் துன்பமும், இவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும். உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே. நீயும் உன் மனதளவில் தயார் செய்து கொள் என் பிள்ளையே. புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய பாசமும் அருளும், என் அன்பும் உயிரும், என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் தங்கமே. உன்னுடைய முழு மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய். எனவே பயப்படாதே என் தங்கமே, கலங்காதே. நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் உன்னுள் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன் என் தங்கமே. என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்னுடைய குழந்தையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய். யாரையும் அதிகமாக நேசிக்காதே. உன்னுடைய தலைபாரம் என்று கணவன் தோளில் சாயாதே. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள். இவ்வுலகத்தில் யார் மீதும் நம்பிக்கை கொள்ளாதே என் தங்கமே. நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே அவரது தோள் உனக்கு கிடைக்கும். அதற்காக பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே. மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறேன் என்று அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து இப்படி என் வாழ்க்கை மாறாதா, இப்படி என்னுடைய வாழ்க்கையும் இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். அவர்களிடத்தில் பணம் இருக்கின்றது, அவர்களுக்கு என்ன குறைச்சல்? நான் சொல்வது சரிதானே என பல்வேறு விஷயங்கள் நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு தோன்றுகிறது. தங்கமே, நீ யாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களிடத்தில் பணம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீ எப்படி உறுதியாக கூற முடியும்? அனைவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகள் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இருக்கிறது.
சில சமயங்களில் அதில் இல்லாமலும் போகிறது. இன்பம் துன்பம் என்பது அனைவருக்கும் சமமானதுதான். இதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. முதலில் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதே. உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. உலகின் பயங்கரமான ஆயுதம் மனிதன் தன்னுடைய நாவினை காத்து கொண்டால் இறைவன் அவனுடைய மானத்தை காத்து கொடுப்பான். நாக்கு, அதை முதலில் அடக்க வேண்டும். வணக்கம் செய்வதற்கு சிரமப்பட வேண்டும். அது மௌனம்தான். ஆனால் சிரமமில்லாத ஒரே வணக்கம் என்னவென்றால், பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கமாகும். தேவைக்கு போக மீதி பணம் வைத்திருப்பவர் தர்மம் செய்ய தயங்குகிறார். ஆனால் தேவையில்லாத பேச்சுகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதனால் நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள் என் பிள்ளையே. அதற்கு அதிகாரம் கொடுக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அது நடக்கட்டும். அதிகமான பாவங்கள் நாவினால் தான் உண்டாகின்றன என்று பலரும் மறந்து விடுகின்றனர். அதில்தான் உன்னுடைய வெற்றி நிலைத்திருக்கிறது. தீய வார்த்தைகளை பேசுபவன் மீது இறைவன் கோபம் அடைகின்றான். செய்த பாவங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்து. உன்னுடைய நாவினை பேணி காத்துக்கொள். எவர் அதிகமாக பேசுகின்றாரோ அவர் ஏழ்மை நிலையை அடைகின்றார். வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகின்றது. கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கின்றது. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் மௌனத்தை முதலில் கடைபிடி. முதல் அழுகை எப்படி வாழப்போகின்றேன் என்பதையும் மௌனமே சிறந்தது என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய யுத்திகளை கண்டறி. உழைக்கும் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. சில தடைகள் வரத்தான் செய்யும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். எப்பொழுதும் இருப்பேன். நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே வா. அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கைகளில். நீ உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக உன்னுடைய ஆஞ்சநேயர் உன் கூடவே இருப்பேன். நான் உன்னுடனே தான் இருக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் நான் வெற்றி பாதையில் தான் அழைத்து செல்வேன். உனக்கான செல்வ வளமும் நிம்மதியான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்காக நான் பெற்று தருவேன். தினமும் என்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிரு. என் செல்ல பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்து தந்து உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன் என் தங்கமே. உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஆஞ்சநேயரே போற்றி போற்றி.